ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வீலன் சேனல். நான் தான் உங்க மேக்ஸ் எஜுகேட்டர். இன்னைக்கு நம்ம 12th மேத்தமெட்டிக்ஸ்ல ஃபர்ஸ்ட் சாப்டர் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் மேட்ரிசஸ் அண்ட் டிட்டர்மினன்ட்ஸ்ல எக்ஸசைஸ் 1.1ஓட ஃபிஃப்த் சம் பார்க்க போறோம். பார்க்கலாமா? பாருங்க, கொஸ்டின்ல என்ன கொடுத்துருக்காங்கன்னு ஃபர்ஸ்ட் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்மளுக்கு ஒரு மேட்ரிக்ஸ் ஏன்னு ஒன்று கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறமா நம்மளுக்கு ப்ரூவ் தட் அப்படின்னு ஒன்று கொடுத்துட்டு ஒரு எக்ஸ்பிரஷன் கொடுத்துருக்காங்க. என்ன கொடுத்துருக்காங்கன்னா அதோட ஏ இன்வர்ஸ், மேட்ரிக்ஸ் ஏவோட இன்வர்ஸும் அதோட டிரான்ஸ்வர்ஸும் ஈக்குவலா இருக்கு அப்படின்னு நம்மளுக்கு ப்ரூவ் பண்ண சொல்றாங்க. ஓகேவா? பண்ணலாமா? ஃபர்ஸ்ட் நம்ம ப்ரூவ் பண்றதுக்கு நம்ம என்னென்ன வேணும்? ஏ இன்வர்ஸ் வேணும், ஏ டிரான்ஸ்வர்ஸ் வேணும். இதுல பாத்தீங்கன்னா ஏ இன்வர்ஸ் நம்ம தனித்தனியா கண்டுபிடிச்சு டிரான்ஸ்வர்ஸ் தனியா கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஈக்குவலா இருக்கான்னு நம்ம காமிச்சிடணும். அவ்வளவுதான். ஓகேவா? இது நம்ம வந்து எல்ஹெச்எஸ்ன்னு வச்சுக்கலாம், இதை வந்து ஆர்ஹெச்எஸ் வச்சுக்கலாம். எல்ஹெச்எஸ்னா லெஃப்ட் ஹேண்ட் சைட், ஆர்ஹெச்எஸ் அப்படி தனித்தனியா போட்டு கண்டுபிடிச்சு ரெண்டுமே ஈக்குவலா நம்ம ப்ரூவ் பண்ணா போதும். அதோட ஃப்ரெண்ட்ஸ் ப்ரூவ்டுன்னு போட்டா சம் முடிஞ்சது. இப்ப பாத்தீங்கன்னா சம் டைரக்டா போயிடலாம். இதுல பாத்தீங்கன்னா இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலா இருக்கு? இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கு 1 by டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ அட்ஜாயிண்ட் ஏன்னு ஒரு ஃபார்முலா இருக்கா? உங்களுக்கு தெரியும் இல்லையா? லாஸ்ட் சம்ல நம்ம யூஸ் பண்ணிருப்போமே. ஓகே, இது இன்வெர்ஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான ஃபார்முலா. இதுல பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரியணும், அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ நம்மளுக்கு தெரிஞ்சாகணும். எப்படி கண்டுபிடிக்கிறது? டிட்டர்மினன்ட் அட்ஜாயிண்ட். ஓகே, உங்களுக்கு கண்டுபிடிக்க தெரியும், மோஸ்ட்லி கொஞ்சம் பேசிக்ஸ் தெரியும். ஓகே, ஆனா இங்க பாத்தீங்கன்னா இந்த மேட்ரிக்ஸ் ஏக்கு முன்னாடி ஒரு கான்ஸ்டன்ட் மாதிரி ஒண்ணு இருக்கு. 1/9 ஒரு நம்பர் இருக்கா, ஃபிராக்ஷனு. இது வந்து ஒரு கான்ஸ்டன்ட். இதை வந்து நம்ம கேல டினோட் பண்ணலாம், கே. ஓகேவா? இது வந்து கே. இதுல பாத்தீங்கன்னா இது வந்து கேஏ ஃபார்ம்ல இருக்கு. இந்த மேட்ரிக்ஸ் ஒரு கான்ஸ்டன்ட் அப்புறம் ஒரு மேட்ரிக்ஸ். ஓகேவா? இந்த மாதிரி இருக்கும்போது நம்ம வந்து ரெண்டு ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணணும். ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் ஏ கண்டுபிடிக்கிறதுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு. ஓகேவா? ஒருவேளை கேஏன்னு வந்துருச்சுன்னா, கே ஏ அப்படின்னு வந்துருச்சுன்னா இதை வந்து கே பவர் என் அப்புறம் டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ இப்படிதான் எழுதணும். ஓகேவா? அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா அட்ஜாயிண்ட்ல கேஏன்னு வந்துருச்சுன்னா அப்ப நம்ம என்ன பண்ணணும்? ஃபர்ஸ்ட் கே பவர் n-1 கண்டுபிடிச்சிட்டு அதுக்கப்புறமா அது கூட அட்ஜாயிண்ட் ஏ எழுதணும். ஓகேவா? இதுதான் டூ ப்ராப்பர்ட்டிஸ் நீங்க ஞாபகம் வச்சுக்க வேண்டியது. இந்த மாதிரி ஒரு மேட்ரிக்ஸ் கொடுத்து அதுக்கு முன்னாடி ஒரு நம்பர் இல்லைன்னா ஃபிராக்ஷன் இருந்துச்சுன்னா அப்ப நீங்க பண்ண வேண்டியது இதுதான். அட்ஜாயிண்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கிறதுக்கும். ஏன்னா நம்மள இன்வெர்ஸ் கண்டுபிடிக்க சொல்லியிருக்காங்க. ஓகேவா? ஓகே, ப்ரொசீட் பண்ணிடலாமா? இதுல பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்க போறோம். கண்டுபிடிக்கலாம். ஃபர்ஸ்ட் பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட் ஆஃப் ஏ. ஓகேவா? அது வந்து 1/9 இல்லையா? அது நம்ம எப்படி எழுதலாம்? 1/9 பவர் n. nன்றது என்னன்னு உங்களுக்கு சொல்ல மறந்துட்டேன். kன்றது என்னது? கான்ஸ்டன்ட். ஓகேவா? kன்றது கான்ஸ்டன்ட், nன்றது வந்து ஆர்டர் ஆஃப் த மேட்ரிக்ஸ். ஆர்டர் ஆஃப் மேட்ரிக்ஸ் ஏ. ஓகேவா? ஓகே, இது ஆர்டர் 2x2 மேட்ரிக்ஸா இருக்கலாம், 3x3 மேட்ரிக்ஸா இருக்கலாம். இந்த மேட்ரிக்ஸ் என்னது? 3x3 மேட்ரிக்ஸ் தானே. அப்ப n is equal to 3 நம்மளுக்கு தெரியும். ஓகே, இப்போ அந்த n வந்து 3 சப்ஸ்டிட் பண்ணணும். அவ்வளவுதான். 3 சப்ஸ்டிட் பண்ணிட்டு டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். நார்மல் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம்ல அதே மாதிரி தான். -8 1 4 4 4 7 1 -8 4. ஓகேவா? ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க, டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சாச்சு. சாரி, இன்னும் கண்டுபிடிக்கல. இப்போ வந்து 1/9 பவர் 3. இதுல பாத்தீங்கன்னா என்ன நடக்கும்? இதுல 1/9 இருக்கா, அதுக்கு நம்ம கியூப் ரூட் கியூப் கண்டுபிடிச்சோம்னா என்ன ஆகும்? 1 கியூப் பண்ணா கியூப் உள்ள எடுத்து வந்துடுறோம். அப்போ 1 கியூப் பண்ணா 1, 9 கியூப் பண்ணா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? 9 9 9 to 9 into 9 into 9 பண்ணணும். 9 into 9 எவ்வளோ? 81. ஓகேவா? 81 into 9 எவ்வளோ? 729. கரெக்டா? ஏன்னா 9 1s are 9. ஓகே, அப்புறம் 9 8s are 72. கரெக்டா வந்துருச்சா? 729 கிடைக்குது நம்மளுக்கு. ஓகே, இப்ப பாத்தீங்கன்னா அடுத்தது பாருங்க. இப்ப நான் அதை 1/729 எழுத போறேன். 729 எழுதிட்டேன். இப்ப பாத்தீங்கன்னா டிட்டர்மினன்ட், நார்மலா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போமே எப்படி? அப்படியே கண்டுபிடிச்சிருங்க. ஓகே, இருங்க, இதை கீழே எழுதிக்கலாம். கீழே எழுதிக்கலாம். 1/729 டிட்டர்மினன்ட் எப்படி கண்டுபிடிப்போம்? -8 ஃபர்ஸ்ட்ல எழுதிக்கிட்டு அதுக்கப்புறமா இதை டிட்டர்மினன்ட் பண்ணுவோமா? இந்த நம்பர் எடுத்துக்கிட்டா இதை டிட்டர்மினன்ட் பண்ணோம். ஓகே, நார்மல் டிட்டர்மினேஷன் நான் வந்து ரோ எடுத்துக்கிறேன். -8 1 4 எடுத்துக்க போறேன். ஓகேவா?
இப்போ -8 எடுத்துக்கிட்டேன். அதில் இருக்கிற ரோவும் காலமும் தவிர மிச்சம் எல்லாத்தையும் நம்ம டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கணும். அப்போ 4 4 அப்புறம் 7 8 இப்படி தானே பண்ணுவோம். இந்த மெத்தடில் தான் டிட்டர்மினன்ட் கண்டுபிடிப்போம். லெஃப்ட் டு ரைட், ரைட் டு லெஃப்ட். ஓகே, லெஃப்ட் டு ரைட் மைனஸ் ரைட் டு லெஃப்ட்னு அப்படின்னு தான் எழுதணும். ஓகேவா? இப்போ 4 4s are 16. அப்புறம் அந்த ஃபார்முலா படி நம்மளுக்கு ஒரு மைனஸ் வரும். அதுக்கப்புறமா 8 -8 7s are -56. 7 8s are 56. ஓகேவா? அடுத்தது பார்த்தீங்கன்னா மைனஸ், அது ஃபார்முலா படி மைனஸ் வருது. அதுக்கப்புறம் 1 இருக்கிற ரோ காலமை விட்டுட்டு நீங்க எழுதுனீங்கன்னா என்ன கிடைக்கும்? 4 4s are, இங்க இருக்க 4 4 என்னது 16 மைனஸ் 7 எழுதணும். 1 7s are 7. ஓகேவா? அதுக்கப்புறமா பிளஸ் நம்மளுக்கு என்ன வருது? லாஸ்ட் நம்பர் 4 அப்புறம் அது பக்கத்துல அந்த ரோவும் காலமை விட்டுட்டா மீதி இருக்கிறத அப்படியே பண்ணணும். 8 4s are 32. ஆனா -8 இருக்கிறதுனால -32. அப்புறமா 4 1s are 4. ஆனா ஃபார்முலா படி ஒரு மைனஸ் இருக்கிறதுனால மைனஸ் போட்டு 4 போட்டுடணும். ஓகே, இது என்னது? இது டிட்டர்மினன்ட். இப்போ நம்ம இதை சால்வ் பண்ணலாமா? இப்போ நம்மளுக்கு என்ன கிடைக்குது? டிட்டர்மினன்ட் இல்ல 729 -8 இருக்கு, 16 அப்புறமா -56. இந்த மைனஸ் இருக்கு இல்லையா, இந்த பிராக்கெட்ல 56 -56 பிராக்கெட்ல இருந்து வெளியே எடுத்து வந்தா மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆயிடும். அப்ப 56ல 16 ஆட் பண்ண எவ்வளவு வருது? 56ல 16 ஆட் பண்ணா 6 6 12 7. ஓகேவா? 7 வருது, 72 வருது. அப்ப 72 into 8 பண்ணணும். -8 பிளஸ் 72 வந்திருக்கு. பிளஸ் 72 into -8 பண்ணலாமா? ஓகே, இப்ப 72 into 8s are எவ்வளவு வருது? ஓகே, -8 8 2s are 16 8 7s are 56 57. ஓகேவா? ஆனா மைனஸ் இருக்கு, -8னால -576. ஓகேவா? 5 -576. இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா -1 எது கூட மல்டிப்ளை பண்ணாலும் அதே நம்பர் தான் வரப்போகுது. அதுக்கப்புறமா 16 -7 16ல 7 போச்சுன்னா எவ்வளவு வரப்போகுது? 9 வரும். இப்ப -9 எழுதலாமா? கரெக்டா? -9. அடுத்தது பாத்தீங்கன்னா 4 எழுதிட்டு ஒரு 32ல 4 ஆட் பண்ணணும். ஏன்னா ரெண்டுமே சேம் சைன். 32 -4 அப்ப ரெண்டு ஆட் பண்ணா -36 கிடைக்கும். அப்ப பிளஸ் 4 into 36 -36. ஓகேவா? இதுல பாத்தீங்கன்னா இந்த -36 இருக்கு இல்லையா, இதை நான் இப்ப சால்வ் பண்றேன். என்ன கிடைக்க போகுது நம்மளுக்கு? 36 4s are கண்டுபிடிக்கணும். 36 4 பண்ண என்ன கிடைக்குது? 4 6s are 24. அப்புறமா 3 4s are 12. அப்புறமா 14 ஆயிடும். பிளஸ் 2 14. ஓகேவா? 144 கிடைக்குது. அப்ப இது நம்ம 144 எழுதலாமா? ஓகே, 144 நம்ம இப்ப அதை மாத்த போறோம். -144 கரெக்டா? ஏன் நான் அப்படி சொல்றேன்னா அங்க வந்து -36 இருக்கு. அப்ப -134 சாரி 144 -144. இது என்னது? -144. இதுதான் நம்மளுக்கு டிட்டர்மினன்ட். இப்ப இதை சால்வ் பண்ணணும். இன்னும் சால்வ் பண்ண என்ன கிடைக்க போகுது? எல்லாத்தையும் ஆட் பண்ண போறோம். பண்ண என்ன கிடைக்குதுன்னு பாருங்க. -576 -9 அப்புறம் -144. ஓகேவா? இது அப்படியே நம்ம ஆட் பண்ண போறோம். எல்லா மைனஸ்ல இருக்கனால அப்படியே ஆட் பண்ணிடலாமா? பண்ண என்ன கிடைக்க போகுது? எல்லா மைனஸ்ல தான் இருக்கு, அதனால மைனஸ்ல தான் கிடைக்க போகுது. 576. ஓகே, இருங்க. மொத்தம் நம்மளுக்கு டோட்டலா ஆட் பண்ணா 729 கிடைக்கும். நீங்களே கவுண்ட் பண்ணி பார்த்துக்கோங்க. 729 கிடைக்கும். இது 6 plus 4 10 10 plus 1 19. அப்புறம் இதுக்கு ஒரு கேரி ஓவர். அதுக்கப்புறமா 7 plus 1 8 8 plus 4 12. அதனால இங்க ஒரு கேரி ஓவர், இங்க 2 போட்டாச்சு. அப்புறம் 5 plus 1 6 plus 1 7. ஓகேவா? 729 கிடைச்சிருக்கு. அப்ப -729 கிடைச்சிருக்கு. ஓகே, இப்போ நம்மளுக்கு என்ன தெரியுது? 729 நம்ம கேன்சல் பண்ண முடியும். டிவிஷன்ல இருக்கு. அப்ப இது -1னும் இது 1னும் இது பண்ணலாமா? அப்ப நம்மளுக்கு ஆன்சர் என்ன வருது? -1 வருது. இதுல இருந்து நம்மளுக்கு என்ன தெரியுதுன்னா இது வந்து நாட் ஈக்குவல் டு 0. அப்ப இந்த டிட்டர்மினன்ட் வச்சுதான் நம்ம என்ன பண்றோம்? கன்ஃபார்மே பண்றோம். என்னது? A இன்வர்ஸ் வந்து எக்ஸிஸ்ட். ஓகேவா?
அதே மாதிரி இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். மேட்ரிக்ஸ் ஓகேவா? இட் இஸ் அ நான் சிங்குலர் மேட்ரிக்ஸ். இப்ப அடுத்தது போயிடலாம். அடுத்தது பாத்தீங்கன்னா இப்ப அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்க போறோம். அட்ஜாயின்ட் ஏ கண்டுபிடிக்கலாம். அதுக்கு என்ன ஃபார்முலா பார்த்தோம்? அட்ஜாயின்ட் KA ஈக்குவல் டு K பவர் n-1 அப்புறமா அட்ஜாயின்ட் ஏ. கரெக்டா? இப்ப n-1 பண்ண போறோம். அப்ப அந்த 1/9 எழுதிட்டு n என்னது 3யா 3 - 1 பண்ண போறோம். அதுக்கப்புறமா அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயின்ட் நம்ம எப்படி கண்டுபிடிப்போம்? வழக்கமா இந்த மாதிரி கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி உன்னோடதுக்கா கோஃபேக்டர் கண்டுபிடிச்சி இங்க நெகட்டிவ் சைன் 4 இடத்துல போட்டு கண்டுபிடிப்போம். அப்புறம் டிரான்ஸ்போஸ் பண்ணுவோமா? இப்ப அதை தான் பண்ண போறோம். நம்ம வந்து ஸ்டெப்பை கம்மி பண்ண போறோம். டைரக்டா எழுதிக்கலாம். இந்த 8 எடுத்துக்கிட்டோம்னா அப்புறமா அதுல இருக்க ரோ காலமை விட்டுட்டு எழுதணும்னா டிட்டர்மினன்ட் கண்டுபிடிக்கலாமா? கண்டுபிடிச்சா என்ன கிடைக்குது நம்மளுக்கு? 4 4s are 16. அதுக்கப்புறமா மைனஸ் போட்டுக்கிட்டு -8 7s are -56. ஓகே, அடுத்தது பாருங்க, இங்க மைனஸ் போட்டது வந்து ஃபார்முலா. ஓகேவா, மறக்காதீங்க. அடுத்தது பாத்தீங்கன்னா 1 எடுத்துக்கிட்டோம். அதோட ரோ காலம் விட்டுட்டு நீங்க எல்லாம் பண்ணீங்கன்னா 4 4s are 16 வரும். அப்புறமா 7 1s are 7 -7 போட்டுக்கலாம். அதுக்கப்புறமா பாத்தீங்கன்னா 4 எடுத்துக்கிட்டோம். அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் எழுதுனீங்க என்ன வரப்போகுது? 4 -8s are -32. அப்புறமா 1 4s are +4. சாரி -4. ஏன்னா ஃபார்முலா படி மைனஸ் வரணும், ஆனா அது +4 தான். ஓகேவா? இதுல டவுட் இருக்கா உங்களுக்கு? இப்ப அடுத்தது பாருங்க, 4 எடுத்துக்கிறேன். 4 எடுத்துக்கிட்டு அதோட ரோ காலமை விட்டுட்டேன். மீதி இருக்கிறத அப்படியே எடுத்து எழுத போறேன். எழுதுற என்ன கிடைக்க போகுது? 1 4s are 4 -32 கிடைக்க போகுது. ஏன்னா 8 4s are 32. அடுத்தது பாருங்க, இந்த 4 எடுத்துக்கிட்டேன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டேன்னா மீதி இருக்கிறது -8 4s are 32. அதுக்கப்புறம் 1 4s are 4. அப்ப -4 எழுதிக்கலாம். ஃபார்முலா படி மைனஸ் வரும். அடுத்தது பாத்தீங்கன்னா 7. அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறது அப்படியே டிட்டர்மினன்ட் கண்டுபிடிங்க. -8 பிளஸ் ஆயிடும். மைனஸ் அப்புறம் 8 8s are 64. ஓகேவா? அதுக்கப்புறமா 1 1s are 1 -1. ஓகே, இப்போ 1 இந்த 1 கண்டுபிடிச்சிங்கன்னா ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிறத டிட்டர்மினன்ட் எழுதணும். அப்ப 1 7s are 7 அப்புறம் -16. ஓகேவா? மைனஸ் வந்து ஃபார்முலா. -8 எடுத்துக்கிட்டீங்கன்னா அதோட ரோ காலம் விட்டுட்டீங்கன்னா மீதி இருக்கிற டிட்டர்மினன்ட் எழுதுங்க. எழுதுனா என்ன வரப்போகுது? -8 7s are -56. அப்புறமா 4 4s are 16 -16 போடணும். ஓகேவா? இப்ப லாஸ்ட்ல பாத்தீங்கன்னா இந்த 4 எடுத்துக்கிறேன். லாஸ்ட் காலம் இருக்க எலிமெண்ட் எடுத்துக்கிட்டேன்னா மீதி இருக்க டிட்டர்மினன்ட் கண்டுபிடிச்சதா லாஸ்ட் இது முடிஞ்சிடும். அப்ப -8 4s are -32. அதுக்கப்புறமா 4 1s are 4. ஆனா ஃபார்முலா படி மைனஸ் பொண்ணுமே போட்டாச்சு. இப்ப டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிச்சிடணும், அது மெயின். அதுக்கப்புறம் நம்ம ஒரு வேலை பண்ணணுமே, ஆல்டர்னேட்டிவ் இடத்துல நெகட்டிவ் சைன் போடணும். பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ். ஓகேவா? இந்த மாதிரி பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் மைனஸ் பிளஸ் இந்த மாதிரி ஒண்ணு வந்து அதுக்கப்புறம் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கணும். ஓகேவா? இதுதான் என்னது அட்ஜாயின்ட் கண்டுபிடிக்கிறதுக்கான ஒரு மெத்தட். ஏற்கனவே உங்களுக்கு பேசிக்ஸ் வீடியோல போட்டிருப்போம். அப்படி உங்களுக்கு எந்த டவுட் இருந்துச்சுன்னா இல்ல பாத்துக்கோங்க. ஓகேவா? புரிஞ்சுதா? இதுதான் டிரான்ஸ்போஸ் கண்டுபிடிக்கிறதுக்கான மெத்தட். இப்ப அடுத்தது பாத்தீங்கன்னா இதை வந்து அப்படியே நம்ம சால்வ் பண்ணி எழுத போறோம். சால்வ் பண்ணலாமா? இதுல பாத்தீங்கன்னா அட்ஜாயின்ட் A ஈக்குவல் டு இந்த 1/9 இருக்கு இல்லையா, பவர்ல வந்து 3 - 1 எழுதணுமா? அது 3 - 1 வந்து ஸ்கொயர் ஆயிடும், 2 ஆயிடும். அப்ப 9 ஸ்கொயர் பண்ணா 1/81 எழுதலாமா? 9 9s are 81. ஓகேவா? இப்ப பாத்தீங்கன்னா 16 minus of minus 56 minus இந்த பிளஸ் ஆகி 56 plus 16 எவ்வளவு வருது? 72 வருதா? அதுக்கப்புறமா minus 16 minus 7 16ல 7 போச்சுன்னா 9 வரும். அப்ப -9 வருதா? அப்புறம் -32 -4 அது வந்து -36 வருமா? ஆட் பண்ணிக்கலாம். அப்புறம் -4 minus of -32 அப்ப 32 பிளஸ் இது வந்து மைனஸ் இந்த பிளஸ் ஆயிடு 32ல 4 ஆட் பண்ணா
36 முன்னாடி ஒரு மைனஸ் இருக்கு. அதுக்கப்புறமா 32ல திருப்பி 4 ஆட் பண்றோம், அதே -36. அதுக்கப்புறமா 64ல 1 போச்சுன்னா 63, அது வந்து -63. ஓகே. அடுத்தது பாத்தீங்கன்னா 7ல -16 போச்சுன்னா என்ன வருது, -9. ஏன்னா லார்ஜஸ்ட் நம்பர் சைன் வந்து நெகட்டிவ்ல இருக்கு. அடுத்து பாத்தீங்கன்னா -56 -16 -16 ஆட் பண்ணா -72, மைனஸ் மைனஸ் சேர்ந்து பிளஸ் ஆகி +72 கிடைக்கும். அதுக்கப்புறம் -32 -4 வந்து -36ன்னு எழுதலாம். ஓகேவா. இது என்னது, அட்ஜாயிண்ட் ஏ. ஓகேவா, இது அட்ஜாயிண்ட் ஏ. ஓகே, இப்போ நம்ம அட்ஜாயிண்ட் ஏ கண்டுபிடிச்சாச்சா? இல்ல, ஏன், டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணுமே. அது எப்ப கண்டுபிடிக்கிறது, டிரான்ஸ்வர்ஸ். மறக்காதீங்க, டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கணும். அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு 1/81. அப்படியே டிரான்ஸ்வர்ஸ்னா என்னது, ரோவா காலமாவும் காலமா ரோவாவும் எழுதுறதா டிரான்ஸ்வர்ஸ். நான் இப்போ இந்த 3 காலத்தையுமே ரோவா எழுத போறேன். ஃபர்ஸ்ட் 72 -36 -9, 72 -36 -9. அடுத்து பாத்தீங்கன்னா -9 -36 72, -9 -36 -32, 32 தானே, சாரி, இல்ல 72 plus 72. ஓகேவா. நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா -36 -63 -36, -36 -63 -36. ஓகேவா. இது நம்மளுக்கு கிடைச்ச அட்ஜாயிண்ட் நம்மளுக்கு கிடைச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு என்னென்ன தெரியும், அட்ஜாயிண்ட் தெரியும், டிட்டர்மினன்ட் தெரியும். அதனால நம்ம என்ன பண்ணலாம், ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சிடலாமா. டிட்டர்மினன்ட் என்ன கண்டுபிடிச்சோம், -1 கண்டுபிடிச்சோமா. இப்போ அப்படியே போட்டு கண்டுபிடிங்க. ஏ இன்வர்ஸ் இஸ் ஈக்குவல் டு 1/determinant of A. என்னது, determinant of A வந்து -1. அதுக்கப்புறமா அட்ஜாயிண்ட் ஏ வந்தது 81. அதுக்கப்புறமா 72 -36 -9 -36 72 -36 -63 அப்புறம் -36. ஓகேவா. இது என்னது, அட்ஜாயிண்ட். இப்போ இன்வர்ஸும் அட்ஜாயிண்ட் நம்ம ஏ இன்வர்ஸ் சப்ஸ்டிட்யூட் பண்ணியாச்சு. இப்போ இந்த நெகட்டிவ் வந்து உள்ள போயிட்டு -81 ஆயிடும். மைனஸ் வந்து காமனா வெளியில வந்த உடனே -81. ஓகேவா. இல்ல பாத்தீங்கன்னா நான் இன்னொரு விஷயம் பண்ண போறேன். என்னன்னா இந்த அட்ஜாயிண்ட்ல இங்க உள்ள இருக்கிற எலமெண்ட்ஸ்ல இருந்து ஏதாச்சும் காமனா எடுக்க முடியுமான்னு பாருங்க. மேட்ரிக்ஸ்ல முடியும். என்னன்னா 9 எடுக்கலாம். 9 காமனா எடுக்க போற வெளியில. ஓகேவா. இந்த மேட்ரிக்ஸ்ல இருந்து 9 வெளியில எடுத்துடலாம். எல்லாமே 9 டேபிள்ஸ்ல போகுமான்னு பாருங்க. 36 72 9 அப்புறம் 63 எல்லாமே 9 டேபிள்ஸ்ல போகக்கூடியது. அதனால காமனா வெளியில எடுத்துடலாம். அப்ப இது 9 ஆக்குறேன். ஓகேவா. இப்ப என்ன பண்றேன், இந்த மேட்ரிக்ஸ்ல 9 எடுத்ததுக்கு அப்புறமா 72 எத்தனை டைம்ஸ் வரும், 9ல 8 டைம்ஸ் வரும். அப்புறம் 36 4 டைம்ஸ் -4, 9 -1 டைம், -9 வந்து -1 டைம், -36 வந்து -4 டைம்ஸ் வரும். 36 72 வந்து 8 டைம்ஸ் வரும். 36 வந்து 4 டைம்ஸ், 63 வந்து 7 டைம்ஸ், 36 வந்து 4 டைம்ஸ். ஓகேவா. இது நம்மளுக்கு என்ன கிடைச்சிருக்கு, ஏ இன்வர்ஸ். இப்போ நம்ம 9ஐயும் 81ஐயும் நம்ம கேன்சல் பண்ணா 81 வந்து 9 9s வரும். அதனால 1/9 கிடைக்கும். இப்போ நான் என்ன பண்றேன், இங்க இருக்கிற நெகட்டிவ் சைனை, இந்த நெகட்டிவ் சைனை உள்ள மல்டிப்ளை பண்ணிடுறேன். பண்ண என்ன கிடைக்க போகுது, இந்த நெகட்டிவ் வந்து பிளஸ் பாசிட்டிவ் ஆயிடும். அப்புறம் பாசிட்டிவ் இருக்கிற நெகட்டிவ் ஆயிடும், நெகட்டிவ் இருக்கிற பாசிட்டிவ் ஆயிடும். பண்ணலாமா. பாத்தீங்கன்னா 8 வந்து நெகட்டிவ் மைனஸ் ஆயிடும், பிளஸ் 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 மைனஸ் பிளஸ். ஓகேவா. இந்த மாதிரி நம்மளுக்கு ஒன்று கிடைச்சிருச்சு. பாத்தீங்கன்னா ஏன் வசதிக்கு தெளிவா எழுதுறேன். 1/9 -8 4 1 -8 4 1 1 4 -8 1 4 -8 474 இந்த மாதிரி நம்மளுக்கு ஒரு ஏ இன்வர்ஸ் கிடைக்குது. ஓகேவா. இது ஏ இன்வர்ஸ். இது என்னது, ஃபர்ஸ்ட் நம்ம இவ்வளவு நேரம் போட்டதே என்னது, இவ்வளவு நேரம் நம்ம போட்டதே எல்ஹெச்எஸ் தான். எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைடு. ஓகேவா. இப்போ நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம், எல்ஹெச்எஸ் லெஃப்ட் ஹேண்ட் சைட்ல இருக்க ஏ இன்வர்ஸ் கண்டுபிடிச்சாச்சு. இப்போ நம்மளுக்கு ஆர்ஹெச்எஸ் வேணும், ஏ டிரான்ஸ்வர்ஸ். இப்போ ஏ டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன கிடைக்க போகுது, இங்க இருக்க ஏ மேட்ரிக்ஸ் டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சிங்கன்னா என்ன ஆகும்,
ரோ வந்து காலமா மாறும், காலம் ரோவா மாறும். இப்போ எழுதலாமா? ஓகே, பாத்தீங்கன்னா 1/9 அப்படியே நான் இதுக்கு டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிக்கிறேன். டிரான்ஸ்வர்ஸ் கண்டுபிடிச்சா என்ன வரப்போகுது? ரோ காலமா மாறும், காலம் ரோவா மாறும். நான் வந்து காலமா ரோவா எழுத போறேன். 3 காலத்தையுமே ரோவா எழுதுறேன். ஃபர்ஸ்ட் காலம் பாருங்க, -8 4 1 -8 4 1. அப்புறமா செகண்ட் காலம் பாருங்க 1 4 -8 1 4 -8. தேர்ட் காலம் பாருங்க 4 7 4 4 7 4. ஓகேவா? இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? டிரான்ஸ்வர்ஸ் கிடைச்சிருச்சு. இதுல நம்மளுக்கு என்ன தெரியுது? ஏ இன்வர்ஸும் ஏ டிரான்ஸ்வர்ஸும் என்னது ஈக்குவலா இருக்கு. பாத்தீங்கன்னாலே உங்களுக்கு தெரியுதா? LHS is equal to RHS எழுதலாமா? அப்ப therefore LHS is equal to RHS, அப்புறம் A inverse is equal to A transverse. அப்புறம் என்ன சொல்லலாம்? therefore hence proved ன்னு சொல்லலாம். இது வந்து -1 t கிடையாது. therefore hence proved அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். ஓகேவா? அவ்வளவுதான். இது 5th சம் முடிஞ்சிருச்சு. இவ்வளவுதான், 5th சம் முடிஞ்சிருச்சு, கம்ப்ளீட்டட். இல்ல உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சுன்னா கமெண்ட் பண்ணுங்க. நான் சொல்லி கொடுக்குறது உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. ஓகேவா? அப்பதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களுக்கு வரும். இதோட 1.1 எக்ஸசைஸ் 1.1 5th சம் கம்ப்ளீட்டட். தேங்க்யூ.